Guys, this is Mr. X here. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீக்குடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது வீக்லி ஃபோர்காஸ்ட் அப்படின்றது நத்திங் பட் இந்த வீக் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்குறதா அதுக்கு ஒரு வீடியோ. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வருவோமே, வீக்லிலேருந்தே வருவோம். 3 பேர்ஸ் தான், இன்டர்டே பேர்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது யூஜியூ ஏயு இந்த 3 இன்டர்டே பேர்ஸ் தான். மற்ற பேர்ஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வீக்லிலேருந்து வருவோம். வீக்லிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். பேரிஷ் லெக்கில் ப்ரீமியம் ப்ரைஸிங்கில் போய் ரேக் பண்ணிட்டு அங்கேருந்து வீக்லிலையும் ஷிஃப்ட் கொடுத்துட்டோம். அதாவது வீக்லிலையும் சோக் பண்ணிட்டு ஏதாவது கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ப்ரைஸ் வீக்லிலையும் ஷிஃப்ட் பண்ணி இது அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணுமா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி பேரிஷ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பாருங்கள், வீக்லியில் சோக் இங்கேயே பண்ணிட்டோம். ஸோ வீக்லியில் சோக் பண்ணிட்டு அதில் வீக்லி சப்ளையை டேப் பண்ணிட்டு அங்கேருந்து அகெயின் ஸ்லோவாக கீழே வந்துட்டே இருக்குது. அண்ட் நவ் ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அதாவது செல்ஸ் அப்படின்றத பயங்கரமாக ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு செல்ஸை. ஸோ இந்த வீக் என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா பியூர் செல்ஸ் மட்டும்தான். அதாவது செல்ஸ் தான் ஹையர் டைம் ஃப்ரேமுடைய ப்ரோ ட்ரெண்ட். இந்த வீக் லோ, இந்த லோ வந்து வீக் இந்த வீக் லோ. ஸோ இந்த லோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏதாவது என்ட்ரி நமக்கு செல்ஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த லோ முழுக்கமே டார்கெட் பண்ணலாம், இந்த லோ வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். ஏன்னா வி ஆர் ப்ரோ ட்ரெண்ட் செல்ஸ் அப்படிங்கும்போது இப்போ டெய்லிக்கும் வருவோமே, டெய்லியும் அதே தான் இருக்குது. ஆக்சுவலி டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னாலும் இப்படி செல்ஸுக்கு தான் ப்ரோ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. டெய்லி லெக் பார்ப்போம். டெய்லியில் ஒரு லெக் வந்துடுச்சு, அது வீக்லி லெக், இது டெய்லி லெக். டெய்லியில் போய் திரும்ப சப்ளை டேப் பண்ணிட்டு ஒரு சோக் பண்ணிட்டோம். டெய்லியில் ஸ்ட்ரக்சரல் சோக்கு இங்கே பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சராகவே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. டெய்லி ஷிஃப்ட், இது டெய்லியில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அகெயின் வி வென்ட் பேக், அங்கே போய் ஒரு டெய்லி சப்ளையை டேப் பண்ணி திரும்ப கீழே வரும். ஸோ இப்போ அகெயின் அதே தான் நடக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு புல் பேக் ஆச்சு, அப்புறம் கீழே தான் வருது. இப்போ இங்கே இருக்க இந்த டிமாண்ட் ஜோன்ஸ் எத்தனை மார்க் பண்ணாலும் அதெல்லாம் வந்து ஒரு பாசிபிள் டிமாண்ட் ஜோன்ஸ், அவ்வளோதான். அங்கெல்லாம் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தரலாம் மேபி, பட் அது ஹோல்டு பண்ணி ப்ரைஸ் ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ப்ரோ ட்ரெண்ட் செல்ஸில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே ஒரு ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இது எல்லாமே விக்கு தான், வெறும் விக்கு, ஃபுல்லாகவே ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீக்குடைய மோஸ்ட் பாசிபிள் இது சினாரியோ வந்து செல்ஸ் தான். இது மொத்தமும் காலியாகுமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் காட்சி இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம்னா நம்ம 4 ஹவரில் போய் பார்ப்போம். 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே டிமாண்ட் ஜோன்ஸ் தான். இது ஒரு டிமாண்ட் ஜோன், இது ஒரு டிமாண்ட் ஜோன், இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஆக்சுவலி ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஜோன் ரியாக்ட் ஆகி தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது 4 ஹவர் சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூஸ் செயின் மாதிரி ஒரு சப்ளை செயின் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே பார்ப்போம், அதோ இது ஒரு சப்ளை செயின், அப்படியே செயின் க்ரியேட் ஆகிட்டே வந்திருக்கு. அந்த செயின்லேயே இப்பயும் டேப் பண்ணிட்டு அது அப்படியே கீழே போகுது. இதில் இந்த டிமாண்ட் ஜோன் ஹோல்டு பண்ணலாம், அல்லது இந்த டிமாண்ட் ஜோன் ஹோல்டு பண்ணலாம், ப்ரைஸை ஹோல்டு பண்ணலாம், இது ஹோல்டு பண்ணலாம். அதாவது ஹோல்டு பண்ணலாம் இந்த சென்ஸ் இப்படி எவ்வளோ அக்ரெசிவாக கீழே வருது பாருங்கள். இப்படி வந்து ரியாக்ஷன் கொடுத்து இப்படி மேலே போகலாம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம், பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா இதோட அக்ரஷன் பாருங்கள், இந்த அக்ரஷனையும் பாருங்கள். அதாவது இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள், Thursday 30th May அண்ட் Tuesday 4th May 5 நாள் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஹையிலிருந்து இந்த லோ வர்றதுக்கு 3 நாள் தான். 4th of Tuesday இந்த ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, இது ஃப்ரைடே இந்த லோ வந்துடுச்சு. அவ்வளோ பேரிஷ்மோ நீங்கள் சொல்லலாம், இது என்எஃபி தானே அப்படியா? என்எஃபி தான், நியூஸில் இப்படி தான் ரியாக்ட் ஆகும். பட் ஸ்டில் சேம், இது இப்போது புல்லிஷாக அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோன்ஸில் ஹோல்டு பண்ணணும். ஓகே, இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். அதாவது எதுக்கு புல்லிஷாக வேணும் அப்படின்னா. ஸோ இது புல்லிஷ் சினாரியோ. அடுத்து பேரிஷ் சினாரியோ பார்ப்போம். பேரிஷ் சினாரியோ பார்த்தோம்னா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஏன்னா திரும்ப இங்கிருந்து இது வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு போய்
இந்த ஆர்டர் பிளாக்குக்கு போய் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ ப்ரைஸ் வந்து மிட்வேலேயே பாதியிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 ஹிட்டன் இந்த மாதிரி ஹிட்டன் டிமாண்ட் சப்ளை ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. 4Rல அப்படி ஒரு ஜோன் இருக்குது, இயூவில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த ஜோனில் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு கீழே போகலாம். கீழே போச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இங்கே வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். தேர்ட் டார்கெட் இந்த ஓவரால் லோ வரைக்கும் வைக்கலாம். இதுதான் 3. ஸோ செல்ஸ் தான் ப்ரிஃபரபிள். அப்படி எந்த என்ட்ரியும் கிடைக்கலன்னா இந்த வாரம் என்ட்ரி கிடைக்கல, அவ்வளோதான் அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. இந்த 3 ஜோனில் ஏதாவது ஜோன் ரியாக்ஷன் கொடுக்கலாம். கொடுத்தா இது இவ்வளோ தூரம் போய் அப்படி செல் பண்ணி இங்கேருந்து செல் ஆகுன்றது டவுட்டு. பட் அதே மாதிரி இது ஹோல்டு பண்ணும் அப்படின்றது டவுட்டு. ஆக்சுவலி இப்போ ப்ரைஸ் வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல் ஸ்டீப்பாக கீழே விழுது, அப்படி விழக்கூடாது. வி ஷேப்பில் நமக்கு கிடைக்கணும். அதாவது இந்த ஃபார்மேட்டில் இப்படி வந்தால் தான் ப்ரைஸ் எப்பயுமே ஹோல்ட் ஆகும். நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், எந்த இடத்துல வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் வரணும். இந்த ஃபார்மேட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்படி ஸ்டீப்பாக வந்துச்சுனால அதனால் எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே ஃபால் தான் ஆகும். ஸோ பீரிஷ் தான் ஃபுல் ஹை ப்ராபபிலிட்டி சினாரியோ. மேபி இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே டேப் பண்ணி கீழே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா பீரிஷாக செல்ஸ் எடுக்கலாம். இல்லை அங்கே பைஸ் போகணுன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் பார்த்து பைஸ் போய்க்கலாம். இங்கே வந்து இது சோக் 15 இல்லை 1 ஹவர்லையோ ஷிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் போகலாம். இது ஒன்று. அதே மாதிரி ஜியூ, நெக்ஸ்ட்டு ஜியூ பார்ப்போம். ஜியூலையும் சேம் சினாரியோ தான். ஜியூலையும் சேம் அதே டிட்டோ தான். ஓவரால் செல்ஸ் தான், டெய்லியிலேருந்து செல்ஸ் தான் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போயும் அதே மாதிரி லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு கீழே தான் வரோம். அதிலையாச்சும் கிட்ட நிறைய ஜோன்ஸ் இருந்துச்சு இயூவில். இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. அடுத்த ஜோன் இங்கே தான் இருக்குது, டெய்லி ஜோன் இங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வருமானது தெரியாது. ஆனால் இந்த ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த லைன் இருக்குது பாருங்கள், இது மஸ்ட்டு கன்ஃபார்ம். இந்த லைன் வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணிடும். இந்த லைனை ஸ்மாஷ் பண்ணிடும். ஏன்னா இது வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இது பூராமே லிக்விடிட்டி தான், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒரு இதுக்கு பேர் ஐஆர்எல், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இது இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி கண்டிப்பாக காலியாக போகுது. இது ப்ரைஸ் இதை ஸ்மாஷ் பண்ணிட்டு நமக்கு ஆர்டர் பிளாக்கில் இந்த ஆர்டர் பிளாக்கில் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து என்ட்ரி வந்துச்சுன்னா பைஸ் எடுக்கலாம். சூப்பர், செம்ம வேலிடு. இப்படி ஒரு என்ட்ரி கிடச்சிதுன்னா ஜியூவில் சூப்பர். அது வந்து செம்ம பைஸு. நம்ம ஷார்ட் டேர்மில் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் 15 நம்பர் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்று, இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது, செல்ஸுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி செல்ஸுக்கு பார்க்குறோன்னா இது திரும்ப இவ்வளோ தூரம் போயெல்லாம் செல்லாம் ஆகாது. ஸோ இப்படி ஏதாவது குட்டி குட்டியாக பண்ணி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கோம். டக்குன்னு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு இப்படி கீழே வரும். அப்படி இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு அகெயின் கீழே வரும்போது அந்த ஓபியில் அது ரியாக்ட் ஆகும். இந்த ஓபியில் அது ரியாக்ட் ஆகும். இது செல் சினாரியோக்கு ஃபார் செல்லிங் சினாரியோ. எதுக்கு? லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இப்படி வந்துச்சுன்னா செல் சினாரியோ. செல்ஸ் ஆர் மோர் ஃபேவரபிள். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் லிக்விடிட்டி க்ளீனாக இருக்குது செல்ஸுக்கு. இந்த செல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்லியர் வீக்லேயே கிடச்சா உண்டு. லேட்டர் ஆஃப் தி வீக்கில் கிடைக்குமான்னு தெரில. ஏர்லியர் வீக்னா திங்கள் செவ்வாய் புதன் அந்த 3 நாளே கிடைக்கும். ஏன்னா வெட்னஸ்டே நமக்கு சிபிஐ எஃப்ஓஎம்சி ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் பிபிஐ இருக்குது. ஃபுல்லாக பயங்கர வாலட்டைலாக தான் இருக்கும் இந்த வீக் மார்க்கெட்டு. ஸோ இந்த வீக் என்ட்ரி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அப்படி நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக நடந்தாலும் நமக்கு என்டர் ஆக முடியாமல் அப்படி ஒரு சுச்சுவேஷனும் வரலாம். ஸோ இதுதான் சினாரியோ. செல்லாகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓபி கிரியேட் ஆகணும். 1 ஹவர்லையோ 4 ஹவர்லையோ. 4 ஹவரில் கிரியேட் ஆகாது, 1 ஹவரில். ஏன்னா 4 ஹவருங்கிறது ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப பெருசு. அது மேபி இந்த வீக்குள்ளே தான் ஆகாது. ஸோ 1 ஹவரில் இப்படி ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம செல்ஸ் எடுக்கலாம். ஸோ பைஸுக்கு இதுதான். இது 2 பர்ஸ்பெக்டிவுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ரெண்டுமே பண்ணிட்டோம். இங்கேயும் அதே தான். செல் ஆகணும் அப்படின்னா இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஒரு ஓபி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் செல் ஆகணும். இல்லை பை ஆகணும்னா இந்த ஜோன்ஸ்லாம் இருக்குது. இல்லை இந்த ஜோன்ஸ் எதுவுமே ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னா அவ்வளோதான், இந்த மொத்தமும் போக போகுது. ஏன்னா சிபிஐ அதுவும் பிளாஸ்டான நியூஸ். எப்படி என்எஃபிஐ அதே மாதிரி சிபிஐ எஃப்ஓஎம்சி இந்த ரெண்டுமே பிளாஸ்ட்டு. பயங்கர மூமெண்ட் வரும். ஸோ சிபிஐ ரெண்டுமே ஒரே நாளில் வேறு இருக்குது. சிபிஐ இவ்வளோ தான் வந்துச்சு, என்எஃபியும் அப்படி ஒரே இதுலேயே ஒரே செஷன்லேயே முடிஞ்சிடலாம். வி டோன்ட் நோ, எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்து இயூ மாதிரி இந்த லெக்கு போகணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு சூப்பரான வேலிட் டிமாண்டு. பட் இது வீக் லோ. இந்த எல்லாமே வீக்.
இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து பார்த்துப்போமே. ஏயு பார்த்தோம்னாலும் அதே மாதிரி தான், ஓவரால் சேல்ஸ் தான். ஒரு சூப்பரான ஒரு சப்ளை ஓபியிலேருந்து நம்ம ரியாக்ட் ஆக்கிட்டு இருக்கோம், ரியாக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜோன்னா இது மட்டும்தான், நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் இதுதான். அது வரைக்கும் ஃப்ரீ ஃபால் தான், ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கும், தடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஜோன்ஸ் வரையலாம், இதெல்லாம் ஹோல்ட் ஆகாது, இது எல்லாமே இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியாக போயிடும். இது போக தான் போகுது. இங்கே வந்து நமக்கு இப்படி ஒன்று கொடுத்ததுன்னா நம்ம பைஸ் எதிர்பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் இல்லை இதுவும் வீக் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி அடிக்க வேண்டியதான், சேல்ஸ் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இதுதான் சினாரியோ, இதுக்கும் சேம் சினாரியோ தான் ஏயுக்கும். டிஎக்ஸ்ஒய் பார்த்தோன்னா இது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி, பைஸ் இதில் செம்மையாக இருக்குது. டிஎக்ஸ்ஒயில் ஒரு சூப்பரான டிமாண்ட் ஜோன், பை டிமாண்ட் ஜோனில் அது ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. இந்த ப்ரைஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மற்ற பேர் இயூ ஜியூ ஏயு எல்லாமே அப்படியே ஃபால் ஆகிடும். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணும், டிஎக்ஸ்ஒய்க்கு ஆப்போசிட்டாக தான் ஏயு ஜியூ ஏயு மூணுமே பண்ணும். இது ஃபுல்லாக புல்லிஷாக போச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக பீரிஷாக மாறிடும், இது ஃபுல் பீரிஷாக போச்சுன்னா அது ஃபுல் புல்லிஷாக மாறிடும். இதுதான் கதை ஆக்சுவலி. ஸோ இந்த வாரம் நமக்கு சிபிஐ, எஃப்ஓஎம்சி, பிபிஐ எல்லாமே இருக்குது. இதுலேயும் 2 சப்ளை ஜோன்ஸ் தடுக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது 4Rல போய் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சப்ளை ஜோன், இது ஒரு சப்ளை ஜோன். இதை விட்டாலாம் எதுவும் பெருசாக இல்லை ஆக்சுவலி. இதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரைஸ், அவ்வளோதான். அது இப்படியே க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் டார்கெட் லிக்விடிட்டி, டார்கெட்டபிள் ஹைக், இதுதான் டார்கெட்டு. ஸோ இது பைஸுக்கு சூப்பராக இருக்குது. எது டிஎக்ஸ்ஒய் பைஸுக்கு சூப்பராக இருக்குது, யூஜிஏயு செல்ஸுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டுமே கோரிலேட் ஆகுது. அப்படி இது செல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த 2 ஜோன் போட்டிருக்கோம். இந்த 2 ஜோனில் இது செல் ஆச்சு அப்படின்னா செல்ஸ் நம்ம பார்க்கலாம். செல்ஸ் எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா இதோ இந்த நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் வரைக்கும் நம்ம செல் எடுக்கலாம். நம்ம டேரெக்டாக டிஎக்ஸ்ஒய் ட்ரேட் பண்ண முடியாது, பட் இதன் மூலியமாக நம்ம ஜியூஏயு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேருக்கும் நம்ம பார்த்துட்டோம், டிஎக்ஸ்ஒய்க்கும் பை செல் சினாரியோ ரெண்டுமே பார்த்துட்டோம். 2 ஜோன் போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் பைஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஜோன் தான் இருக்குது, ஏயூவில் ஒரே ஒரு ஜோன் தான் இருக்குது. ஸோ இருக்கட்டும். ஜியூவில் அதே மாதிரி இந்த லோ இந்த இடம் வீக் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது ஃபார் ஷோர் போயிடும், அது ஃபார் ஷோர். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இது போயிடும். ஸோ அது போலனாலும் அட் த லீஸ்ட் இதனாச்சும் போயிடணும், அட் த லீஸ்ட். அப்படி போச்சு அப்படின்னா பீரிஷ் சினாரியோக்கு சொல்கிறேன், பீரிஷாக இருந்துச்சு அப்படின்னா இது போயிடும், இது ஃபார் ஷோர் நிற்கவே நிற்காது. இல்லை அப்படியே ப்ரைஸ் டேர்ன் ஆகி புல்லிஷாக கண்டினியூ ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ரீஅனலைஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இந்த வீக்கு ஸ்டார்டிங்க்கு இப்படி ஒரு அனலைஸ் இருக்குது. நம்ம எஃப்ஓஎம்சி, சிபிஐ, பிபிஐ இந்த 3 பொறுத்து தான் மொத்தமே மாறும். இது பீரிஷாக டேர்ன் ஆக போதா, புல்லிஷாக வரப்போதா, ரிசல்ட்ஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அதான் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துப்போம். இப்போதைக்கு இதுதான் பிளான், இதுதான் ஐடியா, இதுதான் நம்மளுக்கு இந்த ஐடியா வச்சு தான் நம்ம பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நமக்கு பேட்டில் ஃபீல்டில் நமக்கு என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்போம். நியூஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் அதான் ஆசெட் ஆல்ரெடி மண்டே ஒன்றும் இல்லை, ஏடியில் பேங்க் ஹாலிடே. ஸோ ஏடியூஎஸ்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். டியூஸ்டே பார்த்தோன்னா ஜிபிபியில் நமக்கு 11:30 ஒரு நியூஸ் இருக்குது. யூஎஸ்டி பேரில் 10:30 10-year பாண்ட் ஆக்ஷன், இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு வால்டைலாக இருக்கும். அப்புறம் வெட்னஸ்டே இதெல்லாம் சுத்தம் நம்ம நினச்சோட பார்க்க முடியாது. இதில் 11:30 ஜிபிபி நியூஸ் இருக்குது, 6 மணிக்கு சிபிஐ இருக்குது, நைட்டு 11:00 எஃப்ஓஎம்சி. இந்த வெட்னஸ்டேலாம் நினச்ச கூட பார்த்துறாங்க ட்ரேட் பண்ணும் அப்படின்னு ட்ரேட் எடுக்கணும்னு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே மண்டேலையோ டியூஸ்டேலையோ ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுங்க, இந்த சிபிஐக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் எஸ்எல் வந்து 1% ரிஸ்க் பண்ணி போட்டிங்கன்னா அது 5%, 10% தான் லாஸ்ட்டில் போய் முடியும். அது பேட் தான், ரொம்ப ஒஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ பெட்டர் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. தேர்ஸ்டே எஃப்ஓஎம்சி அது ஓகே விட்டுருங்க. அதே மாதிரி பிபிஐ இருக்குது 6 மணிக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து இதுலேயும் வந்து நம்ம லண்டன் ட்ரேட் எடுக்க முடியாது, லண்டனில் எடுக்க முடியாது, நியூயார்க்கில் இருக்கணும். ஏன்னா லண்டனில் எடுத்தால் மேபி ஸ்கேல் பண்ணிட்டு விட்டுறலாம், 1 or 2 hour எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க.
இதில் வந்து போஸ்ட் நியூஸ் தான் எடுக்க முடியும், போஸ்ட் பிபிஐ தான் நம்ம எடுக்க முடியும், நம்ம நியூஸுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. அப்புறம் ஃப்ரைடே ஓகே, ஃப்ரைடே ஃபைன், இந்த நியூஸ்லாம் பெருசாக எதுவும் பண்ணாது. நம்ம இந்த நியூயார்க்கில் தேர்ஸ்டே நியூயார்க்கில் ட்ரேட் எடுத்தோம்னா இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீக். ப்ரிப்பேர், ஆல் த பெஸ்ட். சூப்பராக பண்ணுங்கள். பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் பிளான் பண்ணது கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, பி ப்ராஃபிட்டபிள். தேங்க்யூ.